இந்த எக்ஸாம் பேப்பர் ஒன்று உங்களுக்கு போட்டு விட்டேன், வந்ததா பிள்ளைகள்? வந்ததா? இந்த மாதிரி பேப்பர் ஒன்று நான் போட்டு விட்டேன். பிள்ளைகள் பேசுங்க. மிதுர்ஷிகா, ரூபன், மிதுலாஷினி எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்களே, பேச ஆட்டுக்கிறீங்களே. பிரணேஷ், தக்ஷி, விஷாலினி, சொல்லுங்க. இந்த மாதிரி பேப்பர் ஒன்று போட்டு விட்டேன் தானே நானு. அதீஷ், அக்ஷயா, செய்தமா? டைம் வேணுமா செய்யறதுக்கு? முதல் 6 வினாவை செய்து பார்த்துட்டு திருத்துவோமா? அப்போ ஓகே, நீங்க என்ன செய்யுங்க, நான் படிச்ச பாடம் தான் இதுல ஃபுல்லா இருக்கு. ஆசியா, நீங்க எனக்கு முதல் 6 வினாவையும் அழகா செய்துட்டு சொல்லுங்க. நான் அதுக்கு பிறகு விடையோட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஓகே. எங்களுக்கு புதுசா இன்னைக்கு யாராவது கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க இருக்கீங்களா? புதுசா நியூ? இல்ல, எல்லாம் வளமையா வாரவங்க தான். அப்ப வாரவங்களா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க ஆசியா பகுதி கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். சோ அதனால இந்த வினாக்களுக்குரிய விடைகளை நாங்க கொஞ்சம் பார்ப்போம். பிரணீஷ், விளங்குதா? ஓகே ஓகே ஓகே, செய்ய பாப்போம். செய்துட்டோமா பிள்ளைகள்? பிள்ளைகள் முதல் 6 வினா செய்துட்டோமா? சரி, ஓகே, செய்யுங்க பாப்போம். முதல் வினா, 2வது வினா, 3வது வினா, 4வது வினா, 5வது வினா, 6வது வினா. லேசான வினா தான், நாங்க படிச்சோம்.
ஹிக்மா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். என்ன மாதிரி நோம்பெல்லாம் முடிச்சிட்டோமா? ஆம் சார். ஓகே ஓகே. ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? இல்ல சார். ஓகே ஓகே. முதல் 6 வினா நான் செய்ய சொன்னேன் பிள்ளைகள், நாங்க படிச்சதுதான். செய்துட்டோமா? பிள்ளைகள் பேசுங்க. ஒரு ஆள் செய்ததுதான், டிஸ்கஸ் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. ஓம் சார். சரி ஓகே. பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு டைம் போகும் அநியாயம் அப்படிங்கிறனால தான் இதை நாங்கள் ஆசியா கண்டத்துடன் தொடர்பு பற்றுள்ள ஆசியா கண்டத்துடன் தொடர்புற்றுள்ள கண்டம், ஆசியாவோட தொடர்புள்ள ஒரு கண்டம், ரெண்டையும் பிரிக்க முடியாது அப்படியான கண்டம் எது? ஆசியாவோட நெருக்கமான கண்டம் ஐரோப்பா கண்டம் சார். ஐரோப்பா கண்டம். ஐரோப்பாவும் ஆசியாவும் ஒரே நிலம் தானே? ஒரே நிலம் தானே? அதனால அதுக்கு ஒரே நிலங்கிறனால ஒரு பெயர் இருக்குது, தெரியுமா? யுரேசியா. யுரேசியான்னு ஒன்று இருக்கு. அப்ப எஸ், யுரேசியா கண்டம் அப்படி. அப்ப ஆசியா கண்டத்துடன் தொடர்புள்ள கண்டம் வந்து ஐரோப்பா. ஓகேவா சஸ்மிகா? ஓகேவா? ஓகே சார். ஓகே. ரெண்டாவது பாருங்க, பின்வருவற்று பிழையான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆசியாவின் வடக்கு பக்கம், இதுதான் ஆசியா அப்படியா இருந்தால் வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம், தெற்கு, மேற்கு இப்படின்னு 3 திசை. இது என்ன அமைவிடம்? தனி அமைவிடமா அல்லது சார்பு அமைவிடமா? சார்பு அமைவிடம் சார். சார்பு அமைவிடம். சாஜிதா. ஓகே. பாருங்க, ஆசியாவின் வடக்கு பக்கம் ஆர்டிக் சமுத்திரம் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக் சமுத்திரம், இந்த பக்கம் ஆர்டிக் சமுத்திரம் அமைந்திருக்கின்றதாம். ஆசியாவின் கிழக்கு பசிபிக் சமுத்திரம் அமைந்திருக்கின்றதா, இந்த பக்கம் பசிபிக் சமுத்திரம் அமைந்திருக்கின்றதா. ஆசியாவின் மேற்கில ஆப்பிரிக்கா கண்டம் அமைந்துள்ளதா, இந்த பக்கம் ஆப்பிரிக்கா கண்டம் அமைந்திருக்கின்றதா. ஆசியாவின் தெற்கில் இந்து சமுத்திரம் அமைந்திருக்கின்றதா. பிள்ளைகள், எது சரியான கூற்று? அந்த ஆப்பிரிக்கா கண்டம் வந்து மேற்கில் அமைஞ்சிரு. மூன்றாவது விடையை தவிர அடுத்த மூன்றுமே வந்து சரியான கூற்று. அப்ப மூன்றாவது தான் பிழையான கூற்றுன்னு சொல்றீங்க. ஆசியாவின் மேற்கில் ஆப்பிரிக்கா கண்டம் அமைந்திருக்கு. அப்படி என்ன பாங்க சரியான கூற்று? மேற்கு பக்கம் ஐரோப்பா கண்டம் சார். ஐரோப்பா கண்டம் என்று சொல்றீங்க. சரி ஓகே. நாங்க விடைக்கு போயிட்டு ஒரு தடவை தனி அமைவிடம், சார்பு அமைவிடம் இதெல்லாம் நாங்க ஒரு தடவை மேலோட்டமா பார்த்து கொண்டு வரலாம். அது பிரச்சனை உண்டு பிள்ளைகள். பாருங்க, இந்த பக்கம் ஐரோப்பா போட்டிருக்கு, ஆனால் அங்க என்ன போட்டிருக்குது? ஆப்பிரிக்கான்னு கொடுத்திருக்காங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? அப்ப இந்த கூற்று, மூன்றாவது கூற்று பிழை. சரியா? ரெண்டாவது வினா ஓகேவா? ஓகே. ஐரோப்பாவும் ஆசியாவும் இணைந்த நிலத்திணிவு பெயர் பெறுவது. ஆசியாவை ஐரோப்பா ஒரு நிலத்திணிவாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? யூரேசியான்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கூற்று. ஆசியா கண்டத்தையும் ஐரோப்பா கண்டத்தையும் வேறுபடுத்தும் ஒரு மலைத்தொடர் ஒன்று வேறுபடுத்துதான். ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில ஒரு மலைத்தொடர் போகுதாம். அது என்ன மலைத்தொடர்? யூரல் மலைதான் அந்த இடத்துல காணப்படுகின்றது. யூரல் மலை அந்த இடத்துல காணப்படுகின்றது. பின்வருவனவற்று ஆசியா கண்டத்திற்கு உரித்தான தீவுகளில் சிறிய தீவாக அமைவது. ரொம்ப சின்ன தீவு. இலங்கை சிறிய தீவா? இல்ல சார், தாய்வான். தாய்வான் சின்ன தீவா? இந்தோனேசியா சின்ன தீவா? நிக்கோபார் தீவு சின்ன தீவா? நிக்கோபார் தீவு. இந்த 3 தீவும் பெரிய தீவுக்குள்ள வரும். இலங்கை, தாய்வான், இந்தோனேசியாவில பெரிய தீவு. ரொம்ப குட்டி தீவு வந்து நிக்கோபார் தீவு தான். பார்க்கணுமா? அந்த இடத்த பார்க்கணும். அப்படி என்றால் கொஞ்சம் வாங்க, இப்படியே வாங்க.
ஆசியா கண்டத்தில் அமைந்துள்ள பெரிய தீவுகள் என்னென்ன? ஜப்பான் தீவுகள், இந்தோனேசியா தீவுகள், பிலிப்பைன் தீவுகள், இலங்கை தீவு, தாய்வான். இந்த அங்க கேட்கப்பட்ட அந்த 4 வினாவுல 3 வினா அதுல இருக்குதா? பெரிய தீவுகள் வந்திருக்குதா? இந்தோனேசியா ஓ வந்திருக்குது, சார் வந்திருக்கு சார். இலங்கை இலங்கை வந்திருக்குது, தீவு, தாய்வான். இந்த 3 தீவும் வந்துருச்சு. அப்ப வராத தீவு பேர் என்னது? நிக்கோபர். நிக்கோபார் தீவு. இந்தா பாருங்க இருக்கு, இந்த நிக்கோபார் தீவு இந்த இடத்துல இருக்கு. இந்தா பாருங்க, சின்ன பாக்ஸ் அடிச்சு போடப்பட்டிருக்கு, விளங்குதா? ஓ சார் வழங்குது. அதுதான் நிக்கோபார் தீவு. அந்த தீவு தான். அப்ப ரொம்ப சின்ன தீவு தானே? ஓ சார். ரொம்ப சிறிய தீவாக நாங்க என்ன செய்யறோம் கேட்டா, அந்த நிக்கோபார் தீவு என்ன செய்யறோம் பாக்குறோம். கிளியரா பிள்ளைகள்? கிளியர் சார். கிளியர் சார். நிக்கோபார் தீவு சின்ன தீவாக நாங்க சொல்லுவோம். இந்த பாருங்க இருக்கு, ஆசிய கண்டத்தில் அமைந்துள்ள சிறிய தீவுகள் உண்டு. அந்தமான் தீவு, இன்னொன்று நிக்கோபார் தீவு, மற்றது மாலை தீவு. விலங்குதானே? இதெல்லாம் ரொம்ப சின்ன தீவா இருக்கு. இப்ப கிளியரா அந்த இடம்? நிக்கோபார் தீவு. அடுத்து எஸ், ஆசியா கண்டத்தின் தனி அமைவிடம் தொடர்பான சரியான கூற்று என்னன்னு கேக்குறாங்க. நாங்க தனியான அமைவிடம் பார்த்திருக்கின்றோம். அகலக்கோடு நெடுங்கோடை மையமாக கொண்டு அதுல எந்த கூற்று சரியான கூற்றாக காணப்படும்? முதலாவதா, இரண்டாவதா, மூன்றாவது கூற்றா, நான்காவது கூற்றா? முதலாவது. முதலாவது வருமா? முதலாவதுங்கிறாரு பிரணீஷ். வேற யாராவது சொல்லுங்க பிள்ளைகள், எந்த கூற்று சரி? ஆறாவது வினாக்குரிய முதலாவது வருமென்று நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வேற யாராவது என்ன விட சொல்றாங்க கொஞ்சம் பார்த்து கொள்ளுவோம். சாஜிதா, அஜ்ரூபன், கஜாரூபன். சார் நான்காவது. ரெண்டாவதா? முதலாவது சார். நான்காவது என்று சொல்றீங்க. ஓகே, நாங்க ஒரு தடவை அதை போய் பார்த்துட்டு வருவோமா? பார்த்துட்டு வருவோமா வேணாமா? சரி, பாருங்க, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அகலக்கோட்டு அடிப்படையில பார்த்தோம்னா வட அகலக்கோடு 60 பகையும், வட அகலக்கோடு 60 பகையும், தென் அகலக்கோடு எவ்வளவு? 10 பகையும். அப்ப திசைப்படி வட அகலக்கோடு 80, தென் அகலக்கோடு 10. கிளியரா? அகலக்கோட்டின் படி பார்த்தா வடக்குக்கும் தென்னுக்கும் அகலக்கோடு 80, 10க்கும் 80க்கும் 10ல ஆரம்பிச்சு 80ல முடியுது. ஓகேவா? ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். பிள்ளைகள் ஓகேவா? ஓகே சார். துலாஷினி, என்னம்மா பேசுறீங்களும் இல்ல யாருமே? ஓகேவா? கிளியரா? ஓகே. கிளியர் சார். நெடுங்கோட்டின் அடிப்படையில கிழக்கு நெடுங்கோடு 10ல ஆரம்பித்து அப்படியே கிழக்கு நெடுங்கோடு 180 வரைக்கும் வருது. இப்ப இந்த 4 அமைப்பையும் உள்ளடக்கிய கூறுதான் என்னவா இருக்க போகுது? சரியான விடையா இருக்கும். அப்ப பாருங்க, வடஅகலக்கோடு 80ல 10ல ஆரம்பிச்சு, தென்னகலக்கோடு 10ல ஆரம்பிச்சு 80ல முடியுது. வடஅகலக்கோடு 80ல முடியுது. அதே மாதிரி கிழக்கு நெடுங்கோடு 25 பாகையில ஆரம்பிச்சு கிழக்கு நெடுங்கோடுல 180 வரைக்கும் முடியும். இந்த கூட்டனாக எடுத்து பார்ப்போம். காலையில வாட்சிக்கு அகலக்கோட்டின் அடிப்படையில சொல்லுங்க. தென் அகலக்கோடு 10ல ஆரம்பிச்சு வட அகலக்கோடு 80ல முடியுது. அது ஓகேவா? அது எங்க இருக்குது? அது எங்க இருக்குது? தென் அகலக்கோடு 10ல ஆரம்பிச்சு வட அகலக்கோடு 80ல முடியுது. அது எந்த இடத்துல கூற்றுல இருக்குது? ஒன்றாவது கூற்று. ஓகே, சொல்லுங்க பிள்ளைகள், எந்த கூற்று சரி இதுல? முதலாவது கூற்று.
கூற்றுதான் சரி பிள்ளைகள். ஓகேவா? கிளியரா? கிளியர் சார். பிள்ளைகள் கிளியரா? கிளியர் தான். கிளியர் சார். Super. அதே மாதிரி நாங்க போறோம். உலகின் மிகப்பெரிய கண்டமாக விளங்குவது, உலகத்திலே மிகப்பெரிய கண்டம் எது? நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதா பிள்ளைகள்? இப்ப கேக்குது சார். முதல்ல திக்கி திக்கி கடிச்சு சார். நான் பேசுறது கேக்குதா பிள்ளைகள்? கொஞ்சம் கவரேஜ் இசு. அதான் வஸ்மிதன். ஓகே, பாருங்க. உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா. ஆ, உலகின் மிகப்பெரிய கண்டமாக விளங்குவது எது? ஆசியா. அதான் ஆசியா தான். ஆசியா கண்டம் பிள்ளைகள். உலகின் மிக உயரமான மலை தொடராக கொள்ளப்படுது. ரொம்ப பெரிய மலை உயரத்துல. அது என்ன மலை? இமயமலை. சார் இமயமலை சார். ம். பிள்ளைகள் ஓகேவா? இப்ப கேக்குதாமா நான் பேசுறதே? கேக்குது. ஓகே ஓகே. இன்னைக்கு ரொம்ப மழை பிள்ளைகள், நாடு முழுவதும் மழை என்று நினைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவா இருக்கு. சரி, ஓகே. ஹொபினா ஓகேவா? கேக்குதா? ஹொபினா சொல்லுங்க. கேக்குது. ஆ, சரி. இமயமலை விட உலகின் மிக உயரமான மலையாக நாங்க இமயமலை பார்க்கிறோம். உலகின் மிகப்பெரிய கண்டமாக ஆசியா கண்டத்தை பார்க்கிறோம். உலகின் அதிகமாக மழை வீழ்ச்சி பெறும் இடம் சீராபுஞ்சி. மலைக்கு. மொத்த சனத்தொகை ஏறத்தாழ 60% சனத்தொகை மக்கள் வாழும் கண்டம் எது? ஆசியா. ஆசியா ஆசியா. கண்டம் ஆசியா கண்டம். இதெல்லாம் நாங்க படிச்சிருக்கோமா இல்லையா? ஓ சார் படிச்சோம். உலகில் அதிக சனத்தொகையை பகிர்ந்து கொள்ளும் 2 நாடுகளான, அதிகமாக டாப் 10ல முதலாவது 2வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு எது? இந்தியா சீனா. இந்தியா சீனாவும் தான் ஓர்டர்ல இருக்கக்கூடிய நாடுகளாக நாங்க பாக்குறோம். ஓகே, 11 வினா நாங்க செய்துட்டோம் அப்படியா? ஓ சார். ஓகே, இப்ப நீங்க செய்ய வேண்டியது 12வது வினாவுல இருந்து 19வது வினா வரைக்கும் செய்ய முடியுமா? ஓகே சார். முடியும் சார். வேகமா செய்றீங்களா? வேகம் செய்துட்டு டக்குன்னு குயிக்கா சொல்லணும். நான் டிஸ்கஸ் பண்றேன் நானு.
செய்துட்டோமா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே கணேஷ், சார். ஓகே. மிதுலாஷினி, ஒபினா, வேகமா எல்லாரும் சொல்லுங்க. சார் ஜினா, நான் சென்டர் சார். தக்ஷி, கஸ்டன், மிதுஷிகா, ஓகே, அதி, அஜயா, விதுர்ஷனா, வஸ்மிதன், சஸ்மிகா. ஓகே, அப்ப நான் டிஸ்கஸ் பண்ணுவோம் பிள்ளைகள். வேகமா டிஸ்கஸ் பண்ணுவோம் பிள்ளைகள். உலகில் வழக்கில் உள்ள மொழிகள் தொடர்பான தகவல்களை வெளியிடும் நிறுவனம். எங்கெங்க மொழிகள், என்னென்ன மொழிகள் இருக்கு அப்படிங்கிற விடயத்தை தகவல்களை ஆய்வு செய்து வெளியிடக்கூடிய நிறுவனம் எது? நாங்க பார்த்திருக்கோம். யுனெஸ்கோ நிறுவனமா சார்? விளங்கலாமா? யுனெஸ்கோ நிறுவனமா சார்? யுனெஸ்கோ வந்து மனித உரிமை சம்பந்தமான விடயங்களை வெளியிடுறது. எத்னோலாக் சார். எத்னோலாக். பார்த்திருக்கோமா இல்லையா? இது பார்த்தோம் சார். பார்த்தோம், நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த எத்னோலாக் நிறுவனங்கிறது தான் உலகத்துல காணப்படக்கூடிய மொழிகள் சம்பந்தமான ஆய்வுகளை செய்து வெளியிடக்கூடியது. ஆசியாவின் சராசரி சனத்தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் காணப்படுறாங்க? 87 சார். 87 பேர் காணப்படுறாங்க. ஒரு சதுர கிலோமீட்டர்னா எல்லா பக்கமும் ஒரு சதுர கிலோமீட்டர்ல 87. ஆனா ஆசியாவில் இருக்கக்கூடிய பிரதான பெரிய நகரங்கள்ல ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க? 3000 பேர் சார். 3000 பேர் இருக்காங்க. ஆனா பெரும்பாலும் ஆசியாவுல வந்து நகரங்கள் கூடயா கிராமங்கள் கூடயா? நகரங்கள். கிராமங்கள் கூடயா நகரங்கள் கூட? இலங்கை ஆசியா தானே, நகரங்கள் அதிகமா இருக்கா கிராமங்கள் அதிகமா இருக்கா? கிராமங்கள். அதே மாதிரி இந்தியா ஒரு ஆசியா தானே, நகரங்களா கூடுதலா இருக்கு? நல்லா பாருங்க பிள்ளைகள். ஒரு கண்டினா ஒரு கண்டியில பிரதான நகரம் இருக்கும், ஃபுல் வேற எல்லாமே என்னவா இருக்கும்? கிராமமா இருக்கும். யாழ்ப்பாணம்னா யாழ்ப்பாண நகரம் வந்து ஒரு யாழ்ப்பாணம் சொல்லக்கூடிய ஒரு சிட்டி மட்டும் தான் நகரமா இருக்கும். அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் என்னவா இருக்கும்? கிராமமா இருக்கும். பிரதான நகரங்கள்ல 3000 பேர் இருப்பாங்க பிள்ளை. கூடுதலா கிராமங்கள் இருக்கனால 87 பேர் சராசரியாக வருவாங்க. ஆசியா கண்டத்துடன் தொடர்புடைய புராதன நாகரிகம் அல்லாதது. அப்போ எல்லாமே புராதன நாகரிகமா இருக்கு, ஒன்று மட்டும் இல்ல. எது? எகிப்து சார். எகிப்து நாகரிகம் வந்து புராதன நாகரிகம் தான், ஆனா ஆசியா நாகரிகம் இல்ல. ஓகேவா? ஓகே சார். ஓகே, பார்த்திருக்கோம். விலங்கலன்னா சொல்லுங்க, நான் அந்த இடத்துக்கு போயிட்டு எடுத்து காட்டுவேன் நானு, பிரச்சனை இல்ல. ஆசியா கண்டத்தில் அமைய பெற்றுள்ள சுதந்திர அரசுகள் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குது ஆசியா கண்டத்துல? 54 சார். 54 நாடுகள் காணப்படுது. ஆசியாவின் மிக விசேடமான இடவிலக்கவிய நிலத்தோற்றம் எல்லாத்தையும் விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குது அங்க? எவரெஸ்ட். எவரெஸ்ட் மிக இமயமலை. ஓகே சார். இமயமலை இருந்தாதான் எவரெஸ்ட் வரும். ஓ சார். ஓகே சார். அப்ப விசேடமான இடவிலக்கான இடத்துல கூடிய ஒரு விசேடமான தன்மையை கொண்டிருக்கின்றது. ஓகே, இந்தியா உபகண்டமாக கொள்ளப்படுவதற்கான காரணமான மலைத்தொடர். இந்தியா உபகண்டமாக கொள்ளப்படுவது, இந்தியா வந்து ஒரு உபகண்டமாக சொல்லுவதற்கு, தனியான ஒரு உபகண்டமாக சொல்லுவதற்கு, ஆசியாவிலே தனித்து விளங்குவதற்கு, ஆசியாவில பிரிந்து காணப்படுவதற்கு காரணமான மலைத்தொடர் எது? இமயமலை. இமயமலை. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்தியா இப்படி நம்ம வரைஞ்சமெண்டா இந்த இடத்துல தனித்துவமான ஒரு இமயமலை தொடர் இருக்கு. அப்ப இந்தியா தனித்து பிரிந்துருமா இல்லையா? சொல்லுங்க சாஜிதா, என்னமோ சொல்ல வந்தீங்களா? ஓம் சார். சார், ஆசியா கண்டத்துல வந்து 54 நாடுகள் இருக்குன்னு சொன்னீங்க தானே சார்? அப்ப 54 நாடுகள்லயும் வந்து இருக்கிற மொத்த நாடும் வந்து சுதந்திர அரசு மற்றும் நாடுகளோ? இதுல வந்துமா சுதந்திர அரசுகள் இருக்குமா, மற்றது வந்து மக்களாட்சி இல்லாம. இப்ப சொல்ல போனோம்னா, இப்ப ஆசியாவில பெரும்பாலும் மக்களாட்சி நாடுகள் தான் இருக்கு 54. அது ஏன் சுதந்திர அரசுன்னு சொல்றாங்கன்னு கேட்டா, யாருடைய காலனித்துவம் இல்லாமல்
இப்ப நீங்க வேற நாடுகளை வந்து கைப்பற்றாமல் இப்ப நீங்க வந்து பிரித்தானியர் வந்து அரசுக்குரிய இதா வருமா, மன்னராட்சிக்குள்ள வருமா? மன்னர் சார். ம். அந்த மாதிரி இல்ல ஆசியாவுல. சரி, அதனாலதான் அது சுதந்திர அரசுன்னு சொல்றாங்க. விளங்குதா? ஓம் சார், தேங்க்யூ. அப்ப அதெல்லாம் 54 நாடுகள் வந்து ஆசியான் மிக விசேடமான இடவிலக்கவியல் நிலத்தோற்றம். ஓகே. இந்தியா உபகண்டமாக கொள்ளப்படுவதற்கான இமயமலை. இமயமலை தொடரில் அமைய பெற்றுள்ள மிக உயரமான மலை சிகரம் எது? எவரெஸ்ட். எவரெஸ்ட். அதெல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். உலகின் மிக உயரமானதும் ஆசியா கண்டத்திற்கு உரித்தானதுமான மேட்டு நிலம் எது? திபெத். உலகின் மிக உயரமான மலை, ஆசியா கண்டத்துடன் மலை தொடர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்க பார்த்த நீ நோட்ஸ் எடுத்த வேண்டாம். கொஞ்சம் எனக்கு பிள்ளைகள் அப்படியே இருங்க, நான் எடுக்கிறேன். 2ஆம் பாடத்துல படிச்சோம் சார். கொஞ்சம் ஆசியான் நாகரிகம் இப்ப விளங்குதா? இந்த பங்கு இருக்குது. குவாங்க நாகரிகம் முகந்தர அரப்போ முசமெத்தேனியான்னு பார்த்தோம். இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். ஆசியாவுடைய சனத்தொகைனா கொஞ்சம் இருங்க, அந்த பாடத்தை எடுத்துக்கொள்றேன் உங்களுக்கு காட்டுவதற்கு தான் பிள்ளைகள், வேற ஒன்றுக்குமே இல்லை. நான் உங்களுக்கு இந்த நோட்ஸையும் போட்டு விட்டு இருந்தேன்னா ஒரு பாதி பங்கான நோட்ஸ் இல்லையா? ஒருத்தர கட் பண்ணா விளங்க மாதா? குரூப்ல போட்டு விட்டு இருந்தேன் தானே நானே. ஆமா சார், திருப்பி ஒருக்கா இன்னைக்கு சென்ட் பண்ணி விட முடியுமா? ஓகே ஓகே ஓகே, சென்ட் பண்ணி விடுறேன் நானே. அப்படியே வாங்க பிள்ளைகள் இருக்கு 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 அப்படியே எடுத்துக்கொள்ளுவோம். ஆசியா மேட்டு நிலத்துக்கு வந்துட்டோம். மேட்டு நிலம் தானே பாக்குறோம். ஏன்னா மேட்டு நிலத்துல பாருங்க, ஆசியாவில் காணப்படக்கூடிய மேட்டு நிலங்கள் என்னென்ன? திபெத் மேட்டு நிலம், தக்கன மேட்டு நிலம், பிரமிட் மேட்டு நிலம், மத்திய சைபீரிய மேட்டு நிலம். இந்த மேட்டு நிலங்கள்லயே பிள்ளைகள் திபெத் மேட்டுல கொஞ்சம் விசேடமான மேட்டு நிலம். ஏன்? உலகிலே மிக உயரமான மேட்டு நிலம். கடல் மட்டத்துல இருந்து 5000 மீட்டர் அது என்ன செய்யப்பட்டு உயரமானது. இமயமலை தொடர், காரக்கோரம், பமீர் மலைத்தொடர் என்பதற்கு இடையில காணப்படக்கூடிய ஒரு மேட்டு நிலம். திபெத் மேட்டுனே உலகின் முகடு என்று அழைக்கப்படுது. ஏன்னா ரொம்ப உயரமான 5000 மீட்டர் உயரம் என்றால் அது பெரிய முகடு தான். உலகிலேயே உயரத்தை அமைந்திருப்பனால் பரந்த நிலப்பரப்பு இருப்பனால் திபெத் மேட்டுன்னு உலகின் முகடு என்று சொல்றாங்க. இப்ப நாங்க வந்தோம்டா, அந்த வினாவுக்கு வந்தோம்டா பாருங்க. இங்க இருக்குது. உலகின் மிக உயரமானதும் ஆசியா கண்டத்துக்கு உரித்தானதுமான மேட்டு நிலம் என்ன மேட்டு நிலம்? திபெத் மேட்டு நிலம். இதுல காணப்படக்கூடிய மேட்டு நிலங்கள் எல்லாமே ஆசியாவில காணப்படக்கூடிய மேட்டு நிலம் தான். ஆனா உயரமான மேட்டு நிலம்னு கேட்கும் போது நாம என்னத்துக்கு வரணும்? திபெத் மேட்டு மேட்டு நிலத்துக்கு தான் நாங்க என்ன செய்யணும்? வரணும். நாங்க நினைக்கிறேன் எத்தனாவது 19 தான் செய்திருக்கோம். அப்படியா? 20ல இருந்து செய்வோமா? திரும்ப இருக்கா 27 வரைக்கும் செய்வோமா? ஓகே, வேகமா செய்யுங்க பாப்போம் பிள்ளைகள். அப்பதான் இந்த கொஞ்சம் சரி இந்த பேப்பரை நாங்க முடிக்கலாம் பிள்ளைகள்.
செய்துட்டோம். அப்படியா? ஓகேவா? செஞ்சாச்சு சார். ஹொபினா, மத்தவங்க வஸ்மிதன், வஷ்மிதன். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. டைம் வேணுங்கிறவங்க இருக்கீங்களா? இல்லையே. சரி, ஓகே, நாங்க போவோம். பின்வரும் ஆசியாவில் பரந்த சமவெளி பகுதியாக கொள்ள முடியாதது எது? சமவெளி பகுதியாக கொள்ள முடியாதது எதுன்னு கேட்கிறாங்க பிள்ளைகள். அதாவது எல்லாம் சமவெளி தான், ஆசியாவில் பரந்த சமவெளி பகுதியாக கொள்ள முடியாது. அப்ப இதுல நீங்க சமவெளியை கொஞ்சம் பார்த்துட்டு வரணுமான்னு கேட்கிறேன் நானு. சமவெளிங்கிறது பாருங்க, ஆசியாவில் உள்ள சமவெளி மேற்கு சைபீரியா சமவெளியும் மஞ்சூரியா சமவெளியும் சீன பெருஞ்சுவர் சமவெளி, இதுகள் தான் வரும் சமவெளி. சரியா? ஓகேவா? இந்து நதி, கங்கை நதி, இந்து நதி, கங்கை நதி, குவாங்கோ நதி ஆகிய நதி பள்ளத்தாக்குகளும் சமவெளி தான். விளங்குதா? இதுகளும் சமவெளியில தான் காணப்படுது. பெரிய நதிகள் எல்லாமே எங்க காணப்படுது? இதெல்லாம் சமவெளின்னு சொல்லுவாங்க. இப்ப இதை நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கொண்டு இந்த விடையை சொல்லுங்க பாப்போம். ஆசியா பரந்த சமவெளி பகுதியால கொள்ள முடியாதது. மேற்கு சைபீரியா. மேற்கு சைபீரியா வந்து ஆசியாவினுடைய மேற்கு நிலம் சார். நுலபாரம் சார். இந்து கங்கை சார். சார். நான்காவது விடையோ? இந்த பாருங்க, மேற்கு சைபீரியா வந்து ஆசியாவில் காணப்படக்கூடிய சமவெளி ஒன்றுதானே. ஓம் சார். இந்து கங்கையும் சமவெளி என்று இந்த பாருங்க, இந்து கங்கை நான் சமவெளி என்று தானே சொன்னேன். இந்த பாருங்க, இந்து நதி, கங்கை நதி இதெல்லாம் சமவெளி தானே. அப்படியாக இருந்தால் அதுல சமவெளியில ஆசியாவுக்கு அல்லாத சமவெளி ஒன்று இருக்காது. என்னது? சொல்ல முடியாதது. இதுல பிள்ளைகள் 3 சமவெளி வந்து ஆசியாவில உள்ளது, ஒன்றுதான் எடுக்க இயலாது. வஸ்மிதன், என்ன விட? வஸ்மிதன், என்ன விட? சார். சமவெளி இது வந்து பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவுல காணப்படக்கூடிய சமவெளி. எங்க உள்ள ஆஸ்திரேலியாவில் காணப்படும் சமவெளி. பிள்ளைகள் கேக்குதானே பேசுறது? கேக்குது. கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. நீ கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ தான் பிள்ளைகள். நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் ரெக்கார்டிங்க கொஞ்சம் போய் பாருங்க நாளைக்கு. ஓகேவா? ரெக்கார்டிங் கொஞ்சம் பார்த்துக்கொண்டா எனக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்து சரி, இது நூலபார் தெரிந்தாலே உலகின் முகடு என வர்ணிக்கப்படும் மேட்நீளம் எது? இதுதான் வரும். ஓகே. மஞ்சள் நதி என பெயர் பெறும் சீன நதி எது? குவாங்கோ நதி. ஏன் பிள்ளை இது மஞ்சள் நதி என்று சொல்றாங்க? மஞ்சள் கலர்ல மஞ்சள் மஞ்சள் கலர்
அதனாலதான் மஞ்சள் நதி, குவாங்கோ மஞ்சள் நதி. கலர். ஏன் அது மஞ்சள் கலர் வந்ததுக்கான காரணம் என்ன? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் தானே. அதுதான் ஏன் மஞ்சள் கலர் ஆனது. எல்லா நதிகளும் அப்படி இல்லையே, இது மட்டும் ஏன் மஞ்சள் நிறமா இருக்கு? இது வந்து பிள்ளைகள் அதிகமாக வெள்ளப்பெருக்கு உட்படக்கூடிய நதி. வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய நதி எப்படி போகும் பாத்திருக்கீங்களா? ஓம் சார் ஒரு சேத்து கலர். மஞ்சள் மஞ்சள் கலரா போகும். அதனாலதான் இதுக்கு குவாங்கோ மஞ்சள் நதி என்று சொல்லுவாங்க. அடுத்த பிள்ளைகள் யூப்ரட்டிஸ் மற்றும் டைக்ரிஸ் நதிகள் கடலுடன் சங்கமிக்கும் பகுதி. ஒன்னு அரபிக்கடல், சாக்கடல், பாரசீக குடா, மற்றொன்று பாரசீக குடா. பாருங்க, ஓப் என்சி லீனா எந்த கடலுடன் எந்த சமுத்திரத்துடன் சங்கமிக்குது? ஆர்டிக் சமுத்திரம். ஓப் என்சி லீ. இங்க பாருங்க, ஓப் பாருங்க பிள்ளைகள், கொஞ்சம் பாருங்க. இந்த பாருங்க, ஓப் வேற கலர் ஒன்று கொடுக்குறேன்னு பாருங்க. டிலீட் பண்ணி பார்ப்போம், தேவையான ஒன்று தானே. இந்த பாருங்க, ஓ என்சி லீனா எந்த பக்கம் போகுது பிள்ளைகள்? எந்த பக்கம் போகுது? எந்த பக்கம் அது கடல் இலகுவா இருக்கும் போறதுக்கு? ஆர்டிக் சமுத்திரத்து. ஆர்டிக் சமுத்திரம். ஆர்டிக் பக்கம் போகும். இந்த பக்கம் அந்த ஆர்டிக் பக்கம் போகும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு சின்ன விளக்கத்துக்காக உங்களுக்கு சொல்றேன், நான் வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அமூர், குவாங்கோ, யாங்சி பசிபிக் சமுத்திரம் பக்கம் போகுமா? அமூர், குவாங்கோ, யாங்சி. இந்த பாருங்க, அமூர், குவாங்கோ, யாங்சி எந்த பக்கம் போகும்? பசிபிக் சமுத்திரம். பசிபிக் சமுத்திரம் பக்கம் போகும். அந்த பக்கம் தான் அதுக்கு கடல் இலகுவாக இருக்கும். அதே மாதிரி சரி, ஓகே, கங்கை, இந்து, பிரம்மபுத்திரா, மீ கொங், ஐராவதி, சல்வி எங்க பக்கம் போகுமா? இந்து சமுத்திரம். இந்து சமுத்திரம்னா பனிய கீழே வருமா? இந்த பாருங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய நதி கங்கை, இந்து, அமுடேரி, சார்டோரியா, குவாங்கோ, பிரம்மபுத்திரா இதெல்லாம் எந்த பக்கம் போகும்? இந்த பக்கம் தானே, இந்து சமுத்திர பக்கம் போகும். விளங்குதா? அதே மாதிரி மற்றொன்று யூப்ரிட்டிஸ், டைக்ரிஸ் எந்த பக்கம் போகுது? பாரசீக குடா எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பாருங்க இருக்கு. இந்த பாருங்க, யூப்ரிட்டிஸும் டைக்ரிஸ் நதியும் பாரசீக குடாவில தான் போய் சங்கமிக்குது. ஓமா இல்லையா? இந்த பாருங்க, யூப்ரிட்டிஸ் மற்றும் டைக்ரிஸ் நதிகள் கடல் உண்டு சங்கமிக்கும் எங்க? நான் சொல்றேன் பாரசீக குடாண்டு. சரியா இல்லையா? சரிதான். இது லேசான ஆசியாவில உருவாகக்கூடிய நதிகள் ஒவ்வொரு பகுதிக்கும் போகும். ஏன்னா நடுவ வந்து இமயமலை உயரமா தானே இருக்கும். அப்ப இமயமலையில இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நதிகள் எல்லாம் எந்த பக்கம் பள்ளங்களும் அந்த பக்கம் நோக்கித்தான் போயிட்டு நதியை, கடலை சங்கமிக்கும். அப்ப இந்த யூப்ரிட்டிஸும் டைக்ரிஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு நதி தான் அந்த பக்கம் இருக்குது. அந்த ரெண்டு நதிகளுமே எப்படியுமே அது எந்த பக்கம் போகுது? பாரசீக குடா பக்கம் தான் போகுது. இந்த பாருங்க, நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த பாருங்க, இது வந்து யூப்ரிட்டிஸ் நதி, இந்த பக்கம் தைக்ரிஸ் நதி. இந்த ரெண்டு நதியுமே பாரசீக குடாக்குள்ள போகுது. சரியா? ஓகேவா பிரணீஷ்? அதே மாதிரி பசிபிக் சமுத்திரத்தில் கலக்கும் ஆசியா நதி அல்லாதது சொல்லுங்க பாப்போம். பசிபிக் சமுத்திரத்தை தான் கலக்கும் ஆசிய நதி அல்ல. விலங்குல மூன்றாவது விடையோ சார்? இங்க பாருங்கம்மா, குவாங்கோ, லீனா, யாங்சி இந்த மூன்று நதியுமே ஆசியாவுல உள்ள நதி தான். எங்க போகுது? பசிபிக் பக்கம் தானே போகுது.
அமூர் இந்த பாருங்க, அமூர், குவாங்கோ, யாங்சி. இந்த 3 நதியுமே எங்க போகுது? பசிபிக். பசிபிக் பக்கம் தானே. அப்ப பசிபிக்னா அது 3 தவிர வேற ஒன்று வந்திருக்குது. அத பாருங்க, அமூர் பசிபிக் சமுத்திரம் கலக்கும் ஆசிய நதி ஒன்று. அப்ப அமூர் தானே, விலங்கலையா? இல்ல சார். ஆசிய நதி அல்லாததுன்னு கேக்குறாங்க. அப்ப அது ஆசியாக்குள்ள வராதுமா. சரியா? அந்த 3 நதியுமே என்ன செய்யுதுன்னு கேட்டா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படி பார்ப்போம்னு இது எல்லாமே என்னது? ஆசிய நதி தான். எல்லாமே ஆசிய நதி தானே. எல்லாமே ஆசிய நதி தானே. அமூர், யாங்சி, குவாங்கோ எல்லாமே ஆசியா நதி தான். அப்ப இதுல அமூர், குவாங்கோ, யாங்சி இதை தவிர வேற என்ன நதி இருக்குது? லீனா சார், 3வது. லீனா. எஸ், லீனா நதி மட்டும்தான். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பசிபிக் சமுத்திரம் ஆசியா கண்டத்துக்கு மட்டும்தான் உரித்தானதா? அமெரிக்கா கண்டத்துக்கு உரித்தானது வராதா? ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு வராதா? வரும் சார். வரும் தானே. அப்ப இந்த லீனா நதி வேற ஒரு கண்டத்துல இருந்து எங்க வரப்போகுது? பசிபிக் சமுத்திரத்தை சங்கமாக்கிறதுனால இது அல்லாததாக நாங்க பாக்குறோம். ஓகேவா? இது மூன்றுமே ஓகே. ஆசியா நதியாகவும், மற்றது இது ஆசிய நதி அல்லாததாக நாங்க பாக்குறோம். ஓகேவா? ஓகே. 25, 26, 27, 28 செய்து பாப்போமா? 3 மட்டும். 26, 27, 28 வேகமா செய்ய பார்ப்போம். அந்த 3ஐயும் பார்த்து நாங்க விடையை பார்த்துட்டு முடிப்போம். நான் நினைக்கிறேன் 26 செய்திருப்பீங்களா இருக்கும். செய்துட்டீங்களா? ஒபினா முடிஞ்சதா? யோசிக்கவே டைம் பத்தலையா? சாஜிதா, வேற யாராவது? முடிஞ்சது. வேற யாராவது? சயன், ஓகே. மிதுலாஷினி, மிதுர்ஷிகா எழுதியாச்சு சார். ஓகே. பாருங்கம்மா, இது சிம்பிளான வினா தான், பெருசா நம்ம அலட்டிக்கிறதுக்கு தேவையில்லை. உலகின் மிக ஆழமான நன்னீர் ஏரி. இப்ப நன்னீர் ஏரி அப்படிங்கிறத விடுவோமே. முதலாவது, உலகத்திலே மிக ஆழமான ஏரி உங்களுக்கு தெரியாதா? பைக்கால் ஏரி. இந்த பாருங்க, ஆசியாவில் மிகப்பெரிய ஏரிகளான உள்ளன. ஆசியாவில் மிகப்பெரிய ஏரிகளும் உள்ளன. அது என்னென்ன ஏரி? பைக்கால் ஏரியும் பொல்காஸ் ஏரியும் எந்த கண்டத்துக்குரிய ஏரி? ஆசியாவுக்கு. அதுல இந்த 2 ஏரியிலையும் இந்த பைக்கால் ஏரி தான் உலகில் மிகவும் ஆழமான நன்னீர் ஏரி. இப்ப ஏன் இதை நன்னீர் ஏரின்னு சொன்னா, உலகத்துல மிகவும் ஆழமான ஏரின்னு சொன்னா பிள்ளைகள் ரொம்ப ஆழமான ஏரி தானே. சரியா? அப்ப ஏரி அப்படி இருக்கல, அந்த நீர் என்னவா இருக்கும்? நன்னீராகத்தான் காணப்படும். ஆழமான ஏரி அப்படிங்கிற பிள்ளைகள் இப்படி சும்மா ஒரு தரை இருக்கு தானே, ஒரு தரையில இருக்கக்கூடிய ஒரு பள்ளமான கிணறு தானே ஏரின்னு சொல்லுவாங்க. ஒரு சில குளங்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏரி இருக்கும். இந்த ஏரியில ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய ஏரி தான் பைக்கால் ஏரி. கிட்டத்தட்ட 1642 மீட்டர் ஆழமான ஒரு ஏரி பைக்கால் ஏரியை தான் சொல்லுவாங்க பிள்ளைகள். ரொம்ப ஆழமான ஏரி நன்னீர் ஏரி என்று சொல்லுவாங்க. அப்ப அந்த வீணா உங்களுக்கு தெரியும், பைக்கால் ஏரி. சரியா? பைக்கால் ஏரி. ஓகே. இதுல 2 ஏரி, பைக்கால் ஏரியும் பொல்காஸ் ஏரி, ரெண்டுமே எந்த கண்டத்துக்குரிய ஏரி? ஆசியா கண்டத்துக்கு. ஆசியா. அதுல ரொம்ப ஆழமான ஏரி எது? பைக்கால்.
ஆஹ் வட அரைகோளத்தில் மத்திய கோட்டிற்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதுக்கு உடனே நம்ம என்ன செய்யணும், ஒரு வட்டம் ஒன்று போடணும். வட அரைகோளத்துல மத்திய கோடுனா மத்தியில காணப்படக்கூடிய ஒரு கோடு, மத்திய கோட்டிற்கும். கடக கோடுன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கும், மேல வடக்கு பக்கம் தான் இருக்கும். வட கடன் சொல்றோம் தானே, 23 பாகை தெரியும் தானே, ஓ சார் தெரியும். 23.5 தான் இந்த கடக கோடு இருக்கும். இடையில் அமைய பெற்றுள்ள காலநிலை உங்களுக்கு தெரியும் தானே. கடக கோட்டுக்கும் மகர கோட்டுக்கும் இடையில என்ன காலநிலை காணப்படுது? அயன அயன வளையம். என்ன வளையம்? அயன வலயம். அயன வளையம்னு சொன்னா வெப்ப காலநிலை, இன்னொரு பேரு அயன வளையம். அப்ப இதுக்கும் காணப்படக்கூடிய காலநிலை என்ன? மத்திய கோட்டுக்கும் கடக கோட்டுக்கும் இடையில உள்ள காலநிலை என்னது? அயன வளையம். பிள்ளைகள் என்னது, கடக கோட்டுக்கும் மகர கோட்டுக்கும் இடையிலேயே அயன வளையம்னா பிள்ளைகள், அப்ப மத்திய கோட்டுக்கும் கடக கோட்டுக்கும் என்ன வேற வித்தியாசமா வேற ஒன்று வருமா? இல்ல சார். பாருங்க, கடக கோடு இது, இது மகர கோடு, இது மகர கோடு, நடுவ மத்திய கோடு. கடக கோட்டுக்கும் மகர கோட்டுக்கும் இடையிலேயே காலநிலை அயன வளையம் தான். அப்படியாக இருக்கும்போது, ஃபுல்லா அயன வளையமா இருக்கும்போது கடக கோட்டுக்கும் மத்திய கோட்டுக்கும் இடையில உள்ள பகுதியும் என்னவா இருக்கும்? அப்ப அயன வலயம். அயன வளையமா தானே பிள்ளைகள் இருக்கும். வேற ஒன்று வித்தியாசமா வேற ஒன்று வருமா? அது ஃபுல்லாவே அவங்க கேக்குறாங்க என்னன்னா, பெருசா இருக்கு, அதுல பாதியே என்னன்னு கேக்குறாங்க. முழுசா இருந்தாலும் ஒரே காலநிலை தான், அதுல பாதியா இருந்தாலும் ஒரே காலநிலை தான், அயன வளையம். ஓகேவா ஒபினா? ஓகே சார். ஒபினா ஓகேவா? இந்தியா, இலங்கை, மியான்மர் உள்ளிட்ட நாடுகளில் நிலவும் காலநிலை. இப்ப நீங்க பாருங்க, இது அயன வளையமாக இருந்தால் இங்கதானே அயன வளையத்தான இந்தியாவும் இருக்கு, அயன வளையத்துல தான் இலங்கையும் இருக்கு, அயன வளையத்தில் தானே மியான்மர் இருக்கு. அப்ப இந்த நாடுகள் நிலவும் காலநிலை என்னவா இருக்க போகுது? சொல்லுங்க சொல்லுங்க. சரி, ஓகே. என்னமோ சாஜிதா கேக்குறாங்க, கொஞ்சம் கேட்டுக்கொள்வோம். சொல்லுங்கம்மா. ஓம் சார். இந்த இந்தியால காஷ்மீர் இருக்குதானே சார், அதுல அந்த குளிர்காலம், அப்ப குளிர் வர்றது அந்த இடத்துல இலங்கையில நுவரெலியா இருக்குது. ஓம் சார். இலங்கையில் நுவரெலியா இருக்குதானே, நுவரெலியா இருக்கனால அப்ப ஏன் குளிர்கால சொல்றாங்க இல்ல சார்? நுவரெலியால பனி இலங்கை அயன வளையத்துல தானே இருக்கு. அது நான் பேசுறது கேட்பாடு. கடல் மட்டத்தில இருந்து பிள்ளைகள் உயர 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 0.6 பாகை செல்சியஸ் வெப்பநிலை குறையுது. அது உயர வேறுபாடு. அதனால இப்ப இமயமலையின் அடி உச்சியில பனிக்கட்டிகள் காணப்படுது. அது உயர வேறுபாடு. கடல் மட்டத்திலிருந்து உயர 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 வெப்பநிலை குறையும். ஓகேவா சாஜிதா? ஓகே சார், தேங்க்யூ. சாஜிதா ஓகேவா? அந்த மாதிரி இப்ப நாங்க பாக்குறோம், உலகத்திலே 3 வகையான காலநிலை தான் இருக்குது. ஒன்று அயன காலநிலை, இன்னொன்னு இடைவெப்ப காலநிலை, மூன்றாவது குளிர் காலநிலை. உலகம் முழுவதுமே 3 வகை காலநிலை தான் இருக்கின்றது. சரியா? சரி சார். அதனாலதான் இங்க ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. என்ன பிரச்சனையை கொண்டு வராங்கன்னாமா, நீங்க கேட்கறது ஒரு வகையில சரி அப்படின்னாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி உலகத்திலேயே 3 வகையான காலநிலை காணப்பட்டாலும் இலங்கை வெப்ப வலயத்துல காணப்பட்டாலும் இலங்கையில குளிர் காலநிலை இல்லையா? இருக்குது சார். இருக்குதா இல்லையா? அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா, அயன வலயம், இடைவெப்ப வலயம், கடும் குளிர் வலயம்னு 3 வலயத்தை பிரிக்கிறாங்க. உலகத்துல 3 வலயம் இருக்குது. என்ன? அயன வலயம், இடைவெப்ப வலயம், கடும் குளிர். அயன வலயத்துல இருக்கக்கூடியது சூடான காலநிலை, இடைவெப்ப வலயத்து இளம் சூடான காலநிலை, கடும் குளிர் வலயத்துல குளிர் காலநிலைன்னு இருக்குது. அப்ப இங்க சாஜிதா கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, அவங்க சொல்றாங்க, இப்படியே வந்தவனா இந்த பாருங்க 3 வலயமும் இருக்குது. இந்த பாருங்க, இந்த பகுதியை நாங்க அயன வலயம் சொல்லுவோம். இந்த வலயத்தையும் இதை இடைவெப்ப வலயம் சொல்லுவோம். மேல முனைவு பகுதிகள் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இதுக்கு அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டாமா, அயன வலயங்கிறது வெப்ப வலயம் தான்,
இருந்தாலும் அங்க மழை கிடைக்காதா? பருவக்காற்று, சவர்ணா, பாலைவனம் இருக்குதா இல்லையா? ஆம் சார். ஆஹ் மழையினூடாகவும் இருக்கு. மழை ரொம்ப கிடைக்கக்கூடியதா இருக்கும். பருவக்காற்றுனா தென்மேல் பருவக்காற்று, வடக்கில் பருவக்காற்று மூலம் காலநிலை இருக்குது. சவர்ணா புல்நில காலநிலை இருக்குது. பாலைவனம் இல்லையா அயன இருக்கு சார். வலயத்துல? அப்ப அதனால இதை அப்படி உபப்பிரிவுகளாக பிரிச்சும் விளங்கப்படுத்துறாங்க. இருந்தாலும் உலகத்துல 3 வகையான காலநிலை தான் இருக்குது. சரியா? அதுல உபப்பிரிவுகளை பிரிச்சு இந்த பாருங்க. வெப்ப வலயத்துல இப்ப நீங்க வெப்ப வலயம் அப்படின்னு சொல்லக்குள்ள இளம் சூடான இடைவெப்பம், இடைவெப்ப ஈரக்காலம். இப்ப முனைவு காலநிலை, குளிர் காலநிலையில முனைவுலையும் குளிர் இருக்குது, மலை உச்சிலையும் குளிர் இருக்குதா இல்லையா? ஆம் சார். மலை உச்சின்னு சொல்லக்குள்ள பாருங்க, இலங்கையில ரொம்ப உயரமான மலை நுவரெலியா உச்சிதான், அங்கேயும் குளிர் இருக்குது. உலகத்திலே ரொம்ப உயரமான மலையான இமயமலை உச்சிலையும் எவரெஸ்ட் வெறும் பனிக்கட்டியால் ஆனது. அப்படித்தானே? இப்படின்னு வகை பிரிக்கிறாங்க. சும்மா வகை பிரிச்சு கொள்றாங்களே தவிர பிரதானமா 3 காலநிலை தான் அவங்க சொல்றாங்க. இப்ப அதனால இந்தியா, இலங்கை, மியான்மர் உள்ளிட்ட நாடுகளின் நிலவும் காலநிலை என்ன? கூடுதலா இலங்கை, மியான்மர் உள்ளிட்ட பகுதியில பருவக்காற்று காலநிலை தான். என்ன காலநிலை? அயன காலநிலை சார். இப்ப அயன மழை காலநிலைன்னு சொல்லுவீங்களா, அயன பருவக்காற்று காலநிலைன்னு சொல்லுவீங்களா? டவுட் எதுவும் வருதா சாஜிதா? ஓம் சார். இது என்னன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அயன மழை காலநிலை பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப மழை, அதாவது இங்க என்னன்னு சொன்னா மழை கிடைக்கக்கூடிய பகுதி அதிகமா இருக்கு. இப்ப நீங்க மழைன்னு சொல்லக்குள்ள பருவக்காற்றுல மழை கிடைக்கும் இல்லையா? பருவக்கான தென்மேல் பருவக்காற்று. அதே மாதிரிமா உகைப்பு மலையிலையும் மழை கிடைக்கும். உகைப்பு மலைனா என்னன்னு தெரியுமா? வெப்பம் தானே, அதிகமா வெப்பனால ஆவியாக்கம் அதிகமா இருக்கும். ஆவியாக்கம் உடனே போயிட்டு அந்தி பொழுதுல பெய்யக்கூடிய மழையை உகைப்பு மலைன்னு சொல்லுவாங்க. 3வது சூறாவளி மலைன்னு சொல்லுவாங்க. 3 வகையான மழை எங்க கிடைக்குது? இந்த அயன மழை காலநிலையில கிடைக்குது. கிடைக்குதா இல்லையா? ஆசியா முழுவதும். அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்தியா, இலங்கை. இப்ப இலங்கையில நீங்க சொல்லுங்க, கூடுதலா பருவக்காற்றுல மழை கிடைக்குதா, உகைப்பு மலையில கிடைக்குதா, சூறாவளியில மழை கிடைக்குதா? பருவக்காற்று, தென்மேல் பருவக்காற்று, வடகில் பருவக்காற்று, 2 பருவக்காற்றுல மழை கிடைக்குது தானே இல்லையா? அதே மாதிரி இந்தியாவிலையும் என்ன செய்யுதுன்னு கேட்டா தென்மேல் பருவக்காற்று, வடகில் பருவக்காற்று செல்வாக்கு செலுத்துமா இல்லையா? இலங்கை இந்தியா பக்கம் பக்கம் அப்படின்னாலும் இந்தியாவிலையும் தென்மேல் பருவக்காற்று, வடகில் பருவக்காற்று கிடைக்குதா இல்லையா? வடகில், தென்மேல் கிடைக்கின்றதா இல்லையா? அதே மாதிரி மியான்மர்லையும் தென்மேல் பருவக்காற்று, வடகில் பருவக்காற்று மழை கிடைக்குது. அதனாலதான் அவங்க தனியா கேட்கிறாங்க என்னன்னா இந்தியா, இலங்கை, மியான்மர் போன்ற நாடுகள்ல உள்ளிட்ட நிலவும் காலநிலை என்னன்னா இங்க பருவ காற்றுல தான் அதிகமாக மழை கிடைக்குது. ஓகேவா? ஓகே. ஆனா உலக காலநிலை 3 தான் சாஜிதா. ஆனா ஒவ்வொரு நாடுகள்லையும் காலநிலை தனித்துவம் ஒன்று இருக்கு. சரிதானே? சரி சார். தேங்க்யூ. அப்படி தனித்தனியா ஒவ்வொரு நாட்டுக்கு, அதாவது காலநிலை உலகத்து ரீதியாக வகைப்படுத்தினாலுமா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இலங்கையில சனத்தொகை ரீதியில மொத்த சனத்தொகையை சொன்னாலும் இனங்கள் ரீதியாக, மதங்கள் ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கா இல்லையா? இவங்க கூட, இவங்க குறைவு அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கா இல்லையா? இல்ல பேசுறது கேக்கு. ஆனா இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா பிள்ளைகள்? நீங்க பாருங்க, இலங்கைங்கிற ஒரு நாடு இருக்கு. இலங்கையில ஒரு நாட்டுல சனத்தொகைன்னு சொன்னா பொதுவா தானே சொல்லுவாங்க. சனத்தொகை என்ன? பொதுவான ஒரு கூற்று தானே. ஓம் சார். ஓம் சார்.
ஆனா இனங்கள் ரீதியாகவோ மதங்கள் ரீதியாகவோ வேறுபட்டிருக்கா இல்லையா, மொழிகள் ரீதியாக வேறுபட்டிருக்கா இல்லையா சனத்தொகை? அதே மாதிரி தான் வந்து காலநிலையும் அப்படித்தான் பிள்ளைகள். பிரதான காலநிலை 3ஆக பிரிச்சிருந்தாலும் பிள்ளைகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்துவமா கிடைக்கக்கூடிய காலநிலையில அடிப்படையில மாறுமா இல்லையா? மாறுபடும். அந்த மாதிரி தான் மாறுபடுது. இந்திய, இலங்கை, மியான்மர்ல பருவ காற்று மூலம் கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? சாஜிதா தான் ஓகே சொல்லுது இல்ல. சரி, ஓகே, பரவாயில்ல. மீதி இருக்க வினாக்கள் எல்லாம் பிள்ளைகள் நீங்க வீட்டுல செய்து பாருங்க. ஓகேவா? ஓகே சார். வீட்டுல செய்து பாருங்க பிள்ளைகள். சில பகுதிகள் நாங்க படிக்கல, உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் பகுதி நாங்க படிக்கல. இப்ப இந்த இதெல்லாம் படிக்கல. நாங்க நினைக்கிற மாதிரிமா நாங்க 29வது வினா செய்துட்டோம். இந்த 30வது வினா கீழே நாங்க என்ன செய்யல, இன்னும் நோட்ஸ் அங்க படிச்சிருக்கோமா? படிக்க. அப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல படிச்சுட்டு தான் இந்த 30வது வினாவுல இருந்து நாங்க செய்ய ஆரம்பிக்கணும். சரியா? அப்ப அடுத்த கிளாஸ்ல நாங்க நோட்ஸ் தான் படிக்க போறோம். ஓகேவா? ஓகே. அப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா பிள்ளைகள், நம்மளோட இந்த இஸ்லாமிய பிள்ளைகள் வந்து அதிகமா குறைஞ்சிருக்காங்க. அவங்க நோன்பு காலம் அப்படிங்கிறனால இப்ப அவங்களையும் நாங்க கொஞ்சம் 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 படிப்போம் பிள்ளைகள். அடுத்தடுத்த கிளாஸ்ல அவங்களையும் ஃபுல்லா இந்த மாசம் ஃபுல்லா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே, அது முடிய அவங்க ஜாயின் பண்ணி கொள்வாங்க. ஓகே தானே? ஓகே, நாங்க விடைபெறுவோம் பிள்ளைகள். குட் நைட், காட் பிளஸ் யூ, டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். ஓகே, பாய். Bye, sir.